மாயன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படிங்கிறது நம்பிக்கையுடன் இந்த 2026ஆம் ஆண்டு மே மாத பலன்களுக்குள்ளே நம்ம போகிறோம். என்னென்ன போராட்டங்கள், என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன கவலைகள் இருந்தாலும் உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கஷ்டங்கள், எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் இந்த 2026 மே மாதத்தை சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துவதற்கு உங்களுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக, அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா தெளிவாக 9 கிரகங்களுடைய அமைப்பை வைத்து உங்களுடைய லைஃப்பில் என்ன மாற்றம் வருதுங்கிறத நான் துல்லியமாக கணிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயம். நீங்கள் என்ன விஷயம் செய்யலாம், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, விருச்சிக ராசி காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். விருச்சிக ராசி தேல் ராசி. விருச்சிக ராசி பல கஷ்டங்களை, பல போராட்டங்களை, பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு இன்னும் என்னை வீழ்த்த நினைக்கிறாயா அப்படிங்கிற மாதிரி மனதுக்குள் ஒரு தன்னம்பிக்கையுடன் வாழக்கூடிய ராசியில் நீங்கள் தான் ஒருவர். எல்லாருக்கும் ஒரு விதிவிலக்கு, ஆனால் உங்களுக்கு எல்லாமே பல போராட்டங்கள் தான். உங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா, பொதுவாகவே நம்ம விருச்சிகராசியாங்க உங்களுடைய பெரிய ப்ளஸ் என்னென்னா, தான் கூட இருக்கவங்களுடைய தவறுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை எளிமையாக சுட்டி காட்டிடுவீங்க. இது உங்களுடைய ப்ளஸ். இவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு தப்பு நடக்குன்னா அதை நீங்கள் கண்டுக்கிறாமல் போகக்கூடிய நபர்கள் கிடையாது. ஓப்பன் டிக்ளேர் பண்ணுவீங்க. அண்ணா நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கோங்க, அக்கா கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கோங்க, மேடம் நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கோங்க, அது தப்பாக இருக்குது அப்போ நீங்கள் ஓப்பன் டிக்ளேராக பண்ணிடுவீங்க. ஏன்னா நீங்கள் அவங்க கெட்டு போகணுன்னு நினச்சி பண்ண மாட்டீங்க. அவங்க கெட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காண்டி நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு அட்வைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் தான் நினைப்பீங்க. ஆனால் உங்களால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. எதுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம்ல, உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் சில பேர் கேட்பாங்க, அவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நீங்கள் யாருக்கு உண்மையாக இருந்தீங்களோ, யார் நல்லா இருக்கும்னு நினச்சிங்களோ, யார் தவறான ஒரு வழிக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணீங்களோ, அவர்கள்தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. மிகப்பெரிய டாமினேஷன். ஒன்றும்ல, கடந்த ஒரு அக்யூரேட்டாக சொல்கிறதா, நம்மளுடைய விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரக்காரங்க, நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு 9 மாத காலமாக நீங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். வேலையில், தொழிலில், குடும்பத்தில் யாருமே உங்களை புரிஞ்சிக்கல. யாருமே உங்களை ஒரு கொஞ்சம் அதான் சொன்னால் ஒரு மனிதர்களாக கூட உங்களை ஏற்றுக்கலை. அப்படிங்கிற மாதிரி உங்களை மதிக்கலை. அப்போ ஒரு மனச்சாட்சி இல்லாதவர்கள் செஞ்ச கஷ்டம், அவர்களுடைய சூழ்ச்சி, இதனால் நீங்கள் பட்ட போராட்டம் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதிலிருந்து நீங்கள் வெளியே உங்களுடைய மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த மாதம் மே மாதத்திலிருந்து படிப்படியாக கிட்டத்தட்ட மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து, ஓகேவா, மேக்ஸிமம் 12க்கு மேலே தான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம், எல்லா விஷயங்களிலும் வெற்றி அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு ஒரு என்ன சொல்ல டோட்டலாகவே இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. தொலைதூரத்திலிருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வரும். வெளிநாட்டிலேருந்து ஏதாச்சும் ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சிருமா, வெளிநாட்டுக்கு போயிட்டு வரலாமா, இல்லை வெளிநாடு சுற்றுலா பயணம் போகலாமா, அப்படி என்னென்ன விஷயங்களை தொலை தூரமாக யோசிச்சு வச்சுருந்தீங்களோ அத்தனை விஷயங்களும் அற்புதம் நடக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு செய்தி உங்களுக்கு வரப்போகுது. அதே போல் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பெலாம் நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் கிரக ரீதியாக ஏற்பட போகுது. உங்களுடைய அலுவலகத்தில் ஏற்பட்டு வந்த தடை, பிரச்சனை, போராட்டம் எல்லாமே உங்களுக்கு மே 13ஆம் தேதியிலேருந்து வச்சுக்கோங்க, 12க்கு மேலே 13க்கு அப்புறம் உறுதியாக அப்படியே உங்களுடைய உண்மையான தன்மை, உங்களுடைய உண்மையான செயல்பாடு, உங்களுடைய ஒரு நல்ல கேரக்டருக்கு
உங்களுக்கு மதிப்பளிப்பாங்க. உங்களுடைய வேலையில் உள்ள அழுத்தம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதுபோல் விருச்சிக ராசி அன்பர்களுடைய குழந்தைகள் இந்த மாதத்தில் தான் தன்னுடைய ஆக்டிவிட்டீஸை சிறப்பாக செய்வாங்க. அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு உங்களுக்கு பெருமைப்படுற அளவுக்கு உங்கள் லைஃப் பிரகாசமாக இருக்கும். மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பராக வருவாங்க. ஓகேவா? விருச்சிக ராசி மாணவர்களும் படிப்பில் சூப்பராக இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுடைய குழந்தைகளும் படிப்பில் சூப்பராக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களில் உள்ள மனக்கசப்பு விலக போகுது. பொதுவாகவே உங்களால் அவங்களுக்கு மனக்கசப்பு கிடையாது. பட் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு யார் பார்ட்னரோ, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு யார் அன்பானவங்க நினச்சோமோ அவங்களால தான் நிறைய பிரச்சனை. நான் ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கேன். என்னை பொறுத்தளவு விருச்சிக ராசிக்காரங்க மனைவியாக வந்தால், ஓகேவா, விருச்சிக ராசிக்காரங்க பெண்கள் மனைவியாக ஒருத்தவங்களுக்கு கிடைக்கினா அவங்க போன பிறவில புண்ணியம் பண்ணிடணும். ஏன்னா விருச்சிக ராசி பெண்கள், அதாவது தாமரை, ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி ஒரு நிலையான தன்மைக்கு போகணும், தன்னுடைய கணவர் எப்படி சந்தோஷமாக இருக்கணும், தன்னுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள்லாம் எப்படி சந்தோஷமாக இருக்கணும் மட்டும்தான் சிந்திப்பீங்க தவிர உங்களை பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டீங்க. அவங்களாம் அழகாக ட்ரெஸ் போட்டு அற்புதமாக போகணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கும். பட் நீங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு இருக்கட்டும், பரவாயில்ல, ஏதாவது சாதா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம், சுடிதார் எதாவது போட்டுக்கிறோம், சேலை எதாவது கட்டிக்கிறோம், அவங்க நல்லா இருக்காங்களா, என் வீட்டுக்கார் சூப்பராக இருக்கார்ல, என் குழந்தைகளை பாருங்கள் சந்தோஷமாக இருக்கு பாருங்கள், என்னுடைய அத்தை மாமாவெல்லாம் பாருங்களேன் நல்லா ஹாப்பியாக இருக்காங்களே, எனக்கு அது போதும் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு பெண் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள கூட்டு வச்சு கேட்டால் மேக்சிமம் அதில் விருச்சிக ராசிக்காரங்களே 60% இடம்பெறுவாங்கிறது உண்மை. அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு தாமரை பூ மாதிரி ஒரு அற்புதமாக ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய நபர்களாக தான் இருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்களாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையுடைய ஸ்டைலில் உங்கள் கூட இருந்த உறவுகள் யாருமே உங்களை புரிஞ்சிக்கலன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா? ஸோ உங்கள் வருத்தங்கள் இனிமேல் விலக போகுது. மாற்றங்கள் உறுதியாக உண்டு. ஸோ 13ஆம் தேதி 12ஆம் தேதி வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 13க்கு அப்புறம் நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி மேலே வெற்றி தான் உறுதியாக உங்களுக்கு ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மே மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கீங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 20-30% உங்கள் லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் பலவிதமான கேள்விகள் இருக்கலாம், பலவிதமான ஆசைகள் இருக்கலாம். அதே போல் இது நடக்குமா நடக்காதாங்கிற சில விஷயங்கள் நீங்கள் யோசிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் இந்த கோச்சார கிரகங்கள் முழுமையாக கொடுத்து சரி பண்ணிடுமானா, என்னை தெரிஞ்சளவு உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் இந்த கிரகங்கள் என்ன பண்ணும், உங்களுடைய எதிர்பார்ப்பில் பூர்த்தி செஞ்சிடும். அதில் எந்த மாற்றம் முடியாது. சில நபர்களுக்கு அப்படியே எல்லாமே நடந்துடுது. சில நபர்களுக்கு சில தடுமாற்றங்கள், சில விஷயங்களில் கொஞ்சமாக சேஞ்ச் ஆச்சு சார், அப்போ என்ன பண்ணலாம், ஃபுல்லாமே என்னுடைய லைஃப்பில் நான் சேஞ்ச் பண்ணணுன்னா, நான் எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படியே நடக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ நான் சொல்வது என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கிடச்சிச்சின்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலை ரொம்ப துல்லியமாக கணிச்சு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக நம்மளால் பதில் சொல்ல முடியும். சில நபர்கள் என்ன கேட்காங்கன்னா, சார் இப்போ எனக்கு ஜாதகமே இல்லையே, என்னோடய பேர் மட்டும்தான் இருக்குது, எனக்கு வயது இன்னும் வயது ஒரு 30 இல்லை 40 மேபி ஏதோ ஒரு வயசு சொல்கிறாங்க, அப்போ எனக்கு கரெக்டான ஒரு வருடம் கூட தெரியல, நான் எப்படி என்னுடைய லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட நேயர்களுக்குமே உறுதியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிரசனம் என்ற ஒரு எளிமையான ஒரு மெத்தட் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தையும் நம்ம கணிச்சு சொல்லியிருக்கோம். ஸோ ஜாதகம் இருக்கிறவங்களும் சரி, ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் உறுதியாக எதிர்காலம் நம்ம உறுதியாக கணிக்க முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ யார் யாருக்கெல்லாம் முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கைக்குரிய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா?
ஸோ அதே போல் அன்பான நேயர்கள், வீடியோ பார்க்குற நம்மளுடைய நேயர்கள் என்ன பண்ணுங்கன்னா, கீழே நல்ல விதமான கமெண்ட்ஸ், அதாவது நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு, உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.